வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார்ஸ் அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரேஜ்க்கு டொயோட்டா எட்டியாஸ் கார் வந்திருக்கு. அண்ட் இந்த காரில் என்ன ஒர்க் அப்படின்னா பட்டி பேஸ்ட் பார்த்து நெக்ஸ்ட் இந்த காரை வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். அண்ட் காரை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல எந்த அளவுக்கு ஒரு டிங்கர் ஒர்க்கு அண்ட் டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அண்ட் காரெல்லாம் செக் பண்ணி பார்த்ததில்ல அண்ட் கார் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் சின்னஸாக அந்த மைல்டாக ஒரு டென்ட்டுங்க இருந்துச்சு. அதை வந்து நம்ம பட்டி பேஸ்ட் பார்த்து கவர் பண்ணிட்டோம். அண்ட் வேணால் காமிக்கிறேன். அண்ட் எங்கே பாருங்கள், டோரில் இருந்து அங்கங்கே சின்னஸாக அந்த கல்லடின்னு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பட்டி பேஸ்ட் பார்த்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஃபெண்டரில் வந்து ஒரு சின்னதாக டேமேஜ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டிங்கர் ஒர்க் பண்ணி அண்ட் அதையும் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் காரை வந்து இப்போ நம்ம பெயிண்டிங் ஒர்க்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் காரெல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் அண்ட் காரை வந்து அந்தளவுக்கு நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ இதேமாதிரி நீங்களும் காரை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சிங்கன்னா ஸோ எந்த ஒர்க்கும் அண்ட் உங்களுக்கு செலவுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் எங்கேயுமே ஒரு டென்ட்டுன்ற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அண்ட் காரை வந்து அந்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்காங்க. அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நான் காரை வந்து இந்தளவு நான் எங்கேயுமே நீட்டாக பார்த்ததில்ல. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா சின்னதாக அந்த டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் காரை வந்து அண்ட் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரேஜ்க்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அந்த கார் இப்போ பார்த்தோன்னா அண்ட் பட்டி பேஸ்ட் பார்த்து அண்ட் அந்த ஸ்பாட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ப்ரைமர் கோட்டிங் இது. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்காக ரெடி பண்ணுங்க. அண்ட் பானட்டில் பார்த்தோன்னா ஒரு டென்ட் இருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம வந்து டிங்கர் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அண்ட் மற்றபடி இந்த காரில் என்ன ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஃபெண்டரு, பானட்டு, அதுக்கப்புறம் அங்கே சின்னதாக ஒரு கல்லடிங்க இருந்துச்சு அண்ட் டென்ட்டுங்க இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் காரில் இருந்த ஒர்க்கு. அண்ட் அந்த காரில் இருந்த ஒர்க்கும் நம்ம பார்த்தோன்னா நீட்டாக ரெடி பண்ணி அண்ட் பெயிண்டிங் ஒர்க்காக ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ப்ரைமர் கோட்டிங்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு காரை வந்து இப்போ டல் பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம ப்ரைமர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஓவர் ஸ்ப்ரே இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம சுற்றிடும் கார் ஃபுல்லாக டல் பண்ணுங்க. அண்ட் இந்த காரெல்லாம் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாஸ்கிங் பண்ணணும். ஸோ மாஸ்கிங்னால் இந்த கிளாஸ்லாம் மாஸ்க் பண்ணியிருக்கலாம் நியூஸ் பேப்பரில், ஸோ அதுதான் மாஸ்கிங்கு. அண்ட் ஓகே, இப்போ கார் வந்து பெயிண்டிங்காக ரெடி பண்ணிட்டோம். அண்ட் கார் ஃபுல்லாக டல் பண்ணி ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு அண்ட் அந்த ப்ரைமரும் டல் பண்ணியாச்சு. இப்போ மாஸ்கிங் பண்ணணும். அண்ட் அந்த மாஸ்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள். அண்ட் இது வந்து பெயிண்ட் பூத் இது. அண்ட் ஓகே, இப்போ காரை வந்து பெயிண்ட் பூத்துக்காக எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ கார் வந்து பெயிண்ட் பூத்தில் இருக்குங்க. அண்ட் இது வந்து காரோட கலர் இது. அண்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கலர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு. அண்ட் ஓகே, இப்போ காரோட பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரை அண்ட் இந்த பெயிண்டிங் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். அண்ட் பாருங்கள். அண்ட் அதுக்குள்ளே பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அண்ட் இந்த காரோட ஒர்க் வந்து அண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. அண்ட் காரை சுற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் காரை வந்து மெயின் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காரில் வந்து எந்த ஒர்க்கும் சின்னதாக இந்த மாதிரி இப்போ இந்த கார் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் வரும். அண்ட் நம்ம மெயின்டெனன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே, இந்த காரோட பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் இப்போ கார் பார்த்ததும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அண்ட் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும். அண்ட் ஃபஸ்ட் கோட் வந்து நான் பெயிண்டிங் இருந்துச்சுல, ஸோ அதை பெயிண்டிங் ஸ்ப்ரே பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் செகண்ட் கோட் வந்து இது கிளியர் கோட்டிங். அண்ட் இந்த கிளியர் கோட்டிங் இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த காரோட கலர் வந்து அண்ட் இந்த ஷைனிங்காக காமிக்கும். அண்ட் ஓகே, காரோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு. அண்ட் காரோட இன்னொரு அவுட்லுக் பாருங்கள். அண்ட் ஓகே, காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். அண்ட் நம்ம ஒர்க் எந்த ஒரு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அதேமாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ காரோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸை கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் காரை வந்து முக்கியமாக மெயின்டெனன்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த காரோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ மெயின்டெனன்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஓகே, கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.